வணக்கம். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் நேற்று நம்ம எளிய சிம்பிளான டே ட்ரேடிங் முறையை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்பு. உங்களுக்கு நீங்களே எங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை பார்க்குறப்ப 2 விதமான கலரில் நாங்கள் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஒன்று வெள்ளை கலரில் இருக்கும். அந்த சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னாலே அது வெள்ளை கலரில் ஒன்று இருக்கும். இன்னொன்று இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கருப்பு கலர். ஸோ உங்களுக்கு 2 சந்தேகம் இருக்கும், எதை நம்ம யூஸ் பண்ணுறது, எதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. 2 ட்ரேடிங் சார்ட்டிங் பிளாட்ஃபார்மும் 2 விதமான டே ட்ரேடர்ஸ்க்காக பயன்படுத்துறதுக்காக செய்யப்பட்டது. வெள்ளை கலரில் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த டே ட்ரேடை ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அடிக்கடி ட்ரேட் சிக்னல்ஸ் வரும். அடிக்கடின்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 தடவை அப்படின்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு மொத்தமாக 6லேருந்து 10 சிக்னல் என்ட்ரி ஆப்ஷன்ஸ், என்ட்ரி வாய்ப்பு, மார்க்கெட்டில் நம்ம என்டர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் அதிகமாக மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகி சின்ன ப்ராஃபிட்டை ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் அப்படி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு திருப்பி என்ட்ரு ஆகிறவங்களுக்காக அந்த வெள்ளை கலரிலான உண்டான ட்ரேடிங் சார்ட்டிங் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கருப்பு கலர் எதுக்கு அப்படின்னா, இந்த டே ட்ரேட் பண்ணுறதுலேயே பொசிஷனல், அதாவது ஒரு இடத்துல ட்ரேட் என்ட்ரு ஆகிட்டு கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கே மொத்தமாக ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி மட்டும்தான் ட்ரேட் பண்ணுன்ற விருப்பத்தில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த முறையை செயல்படுத்துகிறோம். ஸோ அதனால் கன்ஃபியூஷனே தேவை கிடையாது. நீங்கள் அடிக்கடி என்ட்ரு ஆகிட்டு வெளியே வரணும், அப்பப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ராஃபிட்டில் கட் பண்ணிட்டு திருப்பி பண்ணிகிட்டே இருக்கணும் ட்ரேடிங் அப்படின்னா அற்புதமாக அந்த வெள்ளை கலர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு அதை ஹோல்ட் பண்ணி முழு ப்ராஃபிட்டை நான் அடையணும், இல்லை கொஞ்சம் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணணும், ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி வந்தால் போதும் ஒரு நாளைக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கருப்பு கலரில் இருக்கிற இந்த சார்ட்டிங் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தணும். ஆனால் விதிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான். நீங்கள் முன்னாடி அந்த இது ஃபாலோ பண்ணாலும் சரி, இதை ஃபாலோ பண்ணாலும் சரி, ஆல்மோஸ்ட், அதாவது மொத்தமாக ரூல்ஸ் வந்து ஒரே மாதிரி தான். 2த்துக்கும் சரிசமமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். இப்போ நம்ம இந்த முறைப்படி நீங்கள் கருப்பு கலர் சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் முறைப்படி நேற்று எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போல்லாம் இந்த குட்டியாக கர்சர் தெரியுது பார்த்தீங்களா, கம்ப்யூட்டரோடது, இந்த பாயிண்டர் அப்படின்னு சொல்கிற இதை இந்த கேண்டில் ஸ்டிக் குச்சி மேலே வைக்கிறேனோ அப்போல்லாம் கீழே உங்களுக்கு அது அந்த டைம் அந்த குச்சி மேலே வைக்கிறப்ப அந்த நேரமும் நாளும் உங்களுக்கு தெரியும். இந்த ப்ளூ கலரில் இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். அதாவது மார்க்கெட் இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றோம். ஓப்பனிங் 6420 பக்கத்தில் தோராயமாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய விதிமுறை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். புதுசாக இப்போ 2-3 டூல் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டினியூஸாக டெய்லி கண்டிப்பாக எங்களோட வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ட்ரேடரோட சந்தேகத்தையும் தெளிவாக ஒவ்வொரு நாள், ஏன்னா ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதவிதமான அனுபவங்கள். ஸோ அந்த அனுபவத்தெல்லாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியாது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத. ஸோ இது புதுசாக இந்த முறையை நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கனால அன்னன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி அதை செயல்படுத்தியிருக்கணுன்றதை டெய்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். தவறாமல் பாருங்கள். இதுதான் மார்க்கெட்டோடைய நேற்று ஓப்பனிங். ஸோ இப்போ நம்மளோட ரூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த பச்சை கலர் அப்படின்னு சொல்கிற மூவிங் ஆவரேஜ் லைன், மிக பவர்ஃபுல்லான மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேலே இருந்தால் வாங்க மட்டுமே செய்யணும். விற்கணுன்ற எண்ணம், விற்றுக்கிட்டு வாங்கணுன்ற எண்ணமே வரக்கூடாது. அதே மாதிரி இந்த பச்சை கலர் கோட்டு கீழே இருந்தால் விற்றுக்கிட்டு தான் வாங்கணும், செல் பண்ணி பை பண்ணணும். ஆனால் வாங்கிட்டு விற்றுடலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நேற்று பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா டக்குன்னு மார்க்கெட் இந்த பச்சை கலர் கோட்டுக்கு மேலே போயிருக்கு. இதில் ஒரு சின்ன முன்னாடி நீங்கள் அந்த வெள்ளை கலர் ட்ரேடிங் மெத்தடில் நீங்கள் பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன ஒரே ஒரு வித்தியாசம்தான் அந்த ரூல்ஸில் மாறுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தட், அதாவது வெள்ளை கலரில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மொத்த நீளத்துக்கும் பாதிக்கு மேலே அளவு எடுத்து ட்ரேட் என்ட்ரி போட சொல்கிறோம். ஆனால் அந்த மெத்தட் இதுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பாதிக்கு மேலே நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மெத்தட் இந்த இதில் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து
கொஞ்சம் நிறைய ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக என்ட்ரிஸே இதில் ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்படின்றதுனால நீங்கள் இந்த பச்சை கலர் கோட்டுக்கு மேலே இப்போ வந்து நேற்று மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ஆனால் முதல்ல என்ன பண்ணால் அதுக்குன்னு ப்ளூ கலரில் லைட்டாக கலர் மாறின உடனே டக்குன்னு உள்ளே என்ட்ரு ஆகிடக்கூடாது. கொஞ்சம் யோசித்து இந்த மார்க்கெட்டோட இந்த முதல் கேண்டில்ஸ்டிக் மட்டும் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக மார்க்கெட் இப்படி நின்றுட்டே இருந்திருக்கு. இதுக்கு மேலே போனோன்னு நீங்கள் பை எடுத்துருக்கலாம். இல்லை இந்த ப்ரைஸ் க்ளோசிங் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கேண்டில்ஸ்டிக் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளூ கலரில் தான் கேண்டில்ஸ்டிக் வருதான்றதை பார்த்துக்கிட்டு பை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பச்சை கலர் கோடு பக்கமாக இருக்கிறப்ப இந்த கோட்டு பக்கத்துலேயே நீங்கள் பை பண்ணுறது, ஏதாவது ஒரு இண்டிகேஷன் வந்ததுன்னா எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் இந்த பச்சை கலர் கோட்டுக்கு மட்டும் இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரெண்டை முடிவு பண்ணுற கோடாக இருக்குது. இந்த கோட்டு பக்கத்துலேருந்து பெரிய ப்ரைஸ் மூமெண்ட், அதாவது இந்த கோட்டு பக்கத்துலேருந்து தான் பெருசாக ஏதாவது ப்ரைஸ் மூமெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த பக்கத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். இப்போ இந்த இடத்துல இது பக்கமாக வந்தோன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம முன்னாடி ஃபாலோ பண்ண ரூலை செய்ய வேண்டாம்னு சொல்லியாச்சு. எங்கே ஸ்டாப் லாஸ் போடுறது, அதுதான் நம்மளுடைய ரொம்ப முக்கியமானது. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பர் பேண்ட் சொல்கிற இந்த ப்ளூ இது வெள்ளை கலர் கோடு தெரியுது பார்த்திங்களா, அந்த கோடை இனிஷியலாக நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் என்ட்ரி ஆன உடனே அந்த கோடு தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பச்சை கலர் கோடு பக்கமாக இருக்கிற டைமில் இதுக்கு கோட்டுக்கு 5 பாயிண்ட் கீழே ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கணும். எப்போ வந்து இந்த கோட்டுக்கு இந்த பச்சை கோடு மேலே இந்த கோடுக்கு மேலே இந்த வெள்ளை கலர் கோடு போயிடுச்சோ, அதாவது இந்த அப்பர் பேண்டுன்னு சொல்கிற கோடு போயிடுச்சோ, அப்போ நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை ப்ராஃபிட்டை ரன் பண்ணுறதுக்கு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலான்ட்டு இந்த கருப்பு பேண்டை அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப் லாஸை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ப்ரைஸை மூவ் பண்ண இந்த கீழே இருக்க கோடு நகர்ந்துச்சா, இப்போ பாருங்கள் மறுபடியும் செய்கிறேன். இப்போ இந்த ப்ரைஸை மூவ் பண்ண கீழே இருக்க கோடு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ பாருங்கள், ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய ட்ரேட் பண்ணுறதில் இருக்கிற அந்த ரிஸ்க்குன்ற சொல்கிறத நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னு தான் அர்த்தம். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப முக்கியமானதுன்னா, மறுபடியும் நாங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கோம், நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலான்றதை கணக்கு பண்ணுறதை விட உங்களுடைய இந்த ஸ்டாப் லாஸ்ன்ற சொல்கிற ரிஸ்க்கை நீங்கள் எப்படி கணக்கு பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் உங்கள் ட்ரேடிங்கோட சக்ஸஸே இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த லோவர் பேண்டை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு நஷ்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் நிறைய ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்த என்ட்ரி பாயிண்ட். என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் எவ்வளவு, நம்ம டெய்லி ட்ரேட் பண்ண வரோம், அதுக்குன்னு ஒரு டார்கெட்டை ஒரு பிளான் இதெல்லாம் இருக்கும். நம்ம வச்சுருக்க பணத்துக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலான்னு, அந்த லாபம் வந்தோன்னே மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆகிட்டு போகிறது கரெக்டு. அப்படி இல்லை அப்படின்னா 2 முடிவில் இருக்கணும். ஒன்று நம்ம வந்த வேலையை செய்யணும், இல்லை அப்படின்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம சொல்கிற விதிமுறையை ஃபாலோ பண்ணி மார்க்கெட்டில் முழு ப்ராஃபிட்டையும் நான் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா முழுசாக பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட்டை பார்த்தாச்சு, நம்ம அடுத்த என்ட்ரி பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ இங்கே ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்திருக்கு. இந்த என்ட்ரி பாயிண்ட்டையும் நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துலையும் நம்ம என்ட்ரி ஆகிருந்தோன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்றது ஓரளவு நல்ல ப்ராஃபிட்டுக்கு போயிருக்கு. ஸோ ரொம்ப நேரம் மார்க்கெட் கன்சால்டேட் ஆகி வெயிட் பண்ணி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ ரொம்ப நேரமாக மார்க்கெட் யோசிச்சுட்ருக்கு. இந்த ஜோனை தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே தான் நிறைய சந்தேகங்கள் நிறைய ட்ரேடருக்கு வந்திருக்கு. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்க. மறுபடியும் சந்தேகம் வந்துச்சு இந்த பர்டிகுலர் ஏரியாவில் அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறோம். இப்போ பார்ப்போம், இந்த லோவர் பேண்டுக்கு கீழே ஒரு செல் சிக்னல் வந்திருக்கு. நம்ம விதி பிரகாரம் பச்சை கலர் கோட்டுக்கு மேலே என்ன செல்லு வந்தாலும் எடுக்க போகிறதில்ல, அதனால் இதை நம்ம வேண்டான்னு விட்டுறணும். மறுபடியும் பார்த்திங்கன்னா கீழே வந்து இதை உடச்சிருச்சு. இந்த பச்சை கலர் கோட்டுக்கு பக்கமாக கரெக்டாக நிற்கிது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து அந்த பை 2, அதாவது அந்த நீளத்தை பார்த்து பாதி அளவுக்கு எடுக்கிறது இல்லை. அதனால் இந்த பச்சை கலர் கோட்டு பக்கமாக கீழே வந்தோடனே நீங்கள் முடிவு பண்ணி என்ட்ரு ஆயிடலான்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த இடத்துல எங்கேயாவது என்ட்ரு ஆகிருப்பீங்க, செல்லுக்கு என்ட்ரு ஆகிருக்கலாம். ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறதுன்றதை நம்ம முன்னாடி ஒரு கேஸ் மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஒரு கேஸ் சொன்னோம், எப்படி நீங்கள் ஸ்டாப் லாஸ் இதை போடணும் அப்படின்ட்டு. மறுபடியும் அதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த முதல்ல இருக்கிற இந்த பேண்டை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கணும். ஸோ அங்கே வேலை தெரியுது பார்த்தீங்களா, 6 4 5 6ன்ட்டு
அந்த விலையை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கணும். எப்போ இந்த ப்ரைஸ் இந்த பேண்ட் மேலே இந்த ஸ்டாப் லாஸ் கீழே இப்போ இறங்கியிருக்கு. நான் முன்னாடியே போன எக்ஸாம்பிளும் இதே தான் சொன்னேன். 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் இந்த பேண்ட் கீழே இந்த பச்சை கலர் கோட்டு பக்கமாக வந்தோடனே இந்த பச்சை கலர் கோட்டுக்கு மேலே 5 பாயிண்ட்டை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மேலே இருக்க பேண்டுக்கு நீங்கள் மாற்றிடலாம் அப்படின்றது எங்களுடைய அட்வைஸ். இப்போ பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த பச்சை கலர் கோட்டை தொட்டோன்னா ப்ரைஸ் மறுபடியும் கீழே விழுந்துடுச்சு. எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு பெரிய சந்தேகம் நிறைய பேர் கேட்டதை இங்கே கிளாரிஃபை பண்ண விரும்புகிறோம். இப்போ நான் இந்த என்ட்ரி பாயிண்ட்டை பார்க்கல. இப்போது ஒரு சிச்சுவேஷன் வச்சுப்போமே, ஒரு கிளைண்ட் இருக்கிறாரு, அவர் ட்ரேட் பண்ணுறாரு. ஆனால் இந்த என்ட்ரி பாயிண்ட்டு அவருக்கு வேறு ஏதோ வேலை இருந்த காரணத்தினால இந்த என்ட்ரி பாயிண்ட்டை விட்டுட்டார் ட்ரேட் பண்ணாமல். இப்போ மார்க்கெட்டில் நான் எங்கே போய் ரீஎன்ட்ரி ஆகிறது, திருப்பி நான் எங்கே போய் செல் ஆர்டர் போடணுன்னு இப்போ எனக்கு ஆசையாக இருக்குது, எங்கே போய் நான் போடுறது அப்படின்றதுக்கு ஒரே கேள்வி பதில் என்னென்னா, எப்போ ப்ரைஸ் மறுபடியும் இந்த வெள்ளை கலர் கோடான அப்பர் பேண்ட் அப்படின்றத தொடுதோ அப்போ நீங்கள் ரீஎன்ட்ரி ஆகலாம். ஆனால் எப்போ இந்த ப்ரைஸ் இங்கே தொடுது பார்த்தீங்களா, இப்போ எங்கே போனாலும் சரி இந்த பேண்ட் தொடும். ப்ரைஸ் தொடாமல் போகிறது இல்லை. தொடுறப்ப ரெட் கலர் சோப்பு கலரில் இருக்கணும். இந்த மாதிரி ஆஷ் கலர் அதாவது சிமெண்ட் கலரில் இருக்கக்கூடாது. சோப்பு கலரில் இது இருக்கணும். இருந்ததுன்னா இந்த இடத்த ரீஎன்ட்ரி பாயிண்ட்டாக வச்சு மேலே இந்த பேண்ட் இன்னொன்று ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை ஸ்டாப் லாஸாக இந்த பேண்டை ஸ்டாப் லாஸ் ஆகிங்கன்னா கரெக்டாக இந்த ப்ரைஸை ஸ்டாப் லாஸாக போடக்கூடாது. இதுக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட் சேர்த்து போடணும் ஸ்டாப் லாஸாக. முக்கால்வாசி நேரம் இந்த பேண்டை லைட்டாக தொட்டு தான் கீழே விழும். அப்போது கரெக்டாக அந்த பேண்டை ஸ்டாப் லாஸாக போட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் நச்சுன்னு ட்ரிகர் ஆயிரும். ஸோ அதனால் இதுக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட் சேர்த்து போடுங்க. ரீஎன்ட்ரி ஆனதுக்கான ஆப்ஷனுக்கு உண்டான வழியை சொல்லியாச்சு. எங்கெல்லாம் இப்போ பாருங்கள், இந்த இடம் தான் ரீஎன்ட்ரி பாயிண்ட். இந்த இடத்துல ரீஎன்ட்ரி ஆகிட்டு இப்போ நீங்கள் இந்த வாய்ப்பை விட்டுருந்தீங்கன்னா இங்கே தான் செல்லிங் ஆர்டர் போடணும். இங்கே அதே கலர் காமிச்சிருக்கு. இந்த மேலே இருக்கிறத ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு நீங்கள் ட்ரேடை கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் பாருங்கள். நேற்று மார்க்கெட்டில் இந்த செல் என்ட்ரி மிக மிக அருமையான ப்ராஃபிட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இதுக்காக தான் சொல்கிறது. இந்த சிச்சுவேஷன் பாருங்கள், கரெக்டாக நீங்கள் மேலே இருக்க பேண்டை நீங்கள் ஸ்டாப் லாஸாக போடுறீங்கன்னா கரெக்டாக அதை தொட்டுட்டு டக்குன்னு கீழே விழுந்துடும். அப்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 பாயிண்ட் மேலே போட்டிருக்கலாம். ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரே என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு முழுமையாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கான ஆப்ஷன் வழி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த ஏரியாவை பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சந்தேகம் தீர்க்கணும் அப்படின்னா கீழே ப்ரைஸ் விழுந்துடுச்சு, நம்ம எங்கே மறுபடியும் என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போ இதை தொடுதோ அப்போ நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஆனால் அந்த சமயத்தில் இது சிவப்பு கலர் ரெட் கலரில் காமிச்சிருக்கணும். இது இந்த மாதிரி மேலே சிமெண்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி காமிச்சதுன்னா எடுக்கக்கூடாது. அப்பர் பேண்டை ஸ்டாப் லாஸை வச்சு போடலாம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், நேற்று மார்க்கெட்டில் 2 சிக்னல் தான் கொடுத்துருக்கு மார்க்கெட். ஒன்று ப்ளூ கலரில் காமிச்சது, ரெட் கலரில் காமிச்சது. ப்ளூ கலரில் காமிச்சது நல்ல லாபத்துக்கு போயிருக்கு. ரெட் கலர் சிவப்பு கலரில் காமிச்சது அமோகமான லாபத்துக்கு போயிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சிச்சுவேஷனை டெய்லி பார்த்து எங்களோட வீடியோவை பார்க்க உங்களுக்கு அனுபவம் ஏறும், உங்கள் சந்தேகம் தீரும். நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களோட குட்வில் கமோடிட்டிஸோட கிளைண்ட்டாக இருந்தீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் எங்களோட ஃபோன் நம்பர் வரும். காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் நேரில் வரலாம். இல்லை ஆன்லைன்லேயே ட்ரைனிங் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இது சிமுலேட்டட் என்வைரன்மெண்ட். அதாவது மார்க்கெட்டில் நிஜமாகவே மார்க்கெட் ஓடுற மாதிரி ஓட வச்சு உங்கள் சந்தேகங்களை இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நிஜமாகவே மார்க்கெட் ஓடுற மாதிரி நேற்று ஒரு வாரம் மார்க்கெட்டை வச்சு உங்கள் சந்தேகங்கள் என்ன அப்படின்றது தனித்தனியாக உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வச்சிட்ருக்குறோம். ஸோ எங்களோட ட்ரைனிங் செஷனுடைய ஸ்ட்ரென்த் பார்த்துக்கோங்க. ரியல் டைமில் மார்க்கெட் ரன் ஆகிற மாதிரி வச்சு கூட உங்களுக்கு சந்தேகத்தை தீர்க்கிறோம். ஸோ அதை உபயோகப்படுத்திக்கோங்க. நீங்கள் இன்னும் குட்வில் கமோடிட்டிஸோட கிளைண்ட் ஆகலை, வாட்ச் பண்ணிகிட்ருக்குறோம், இதை எப்படி அப்ளை பண்ணலாம், நல்ல லாபம் வருமா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் எங்ககிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் இன்னும் நீங்கள் நிறைய எங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இலவசமாக வருது. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ், கம்மியான ப்ரோக்கரேஜ், மற்றபடி எல்லா சர்வீஸும் எங்ககிட்ட அதே மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கும். சீக்கிரமாக நீங்கள் எங்ககிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் இந்த ஃப்ரீ ட்ரைனிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.